அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. இப்போ மாலை நேர நிகழ்வில் முதல் பேச்சாளராக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஈஸ்வரி ராஜ் அவர்கள். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசக்கூடிய டாப்பிக்னா இன்றைக்கி எல்லாமே என்ன ஒரே விஷயம், எங்கே சுற்றினாலும் ஒருத்தன் வாழ்க்கையில் ஒருத்தன் தோக்குறான் அப்படின்னா அந்த திருமணம் கரெக்டாக அமையல, சம்சாரம் அமையலை அப்படிங்கிறவன் தான் தோற்றே போயிட்டுருக்கிறான். எங்கே சுற்றினாலும் அங்கே தான் விஷயம். அப்போ இதில் எல்லாமே திருப்பி சொல்ல போனால் மனைவி மட்டும் ஒழுங்காக அமைச்சிட்டா அவன் வாழ்க்கையில் எப்படியோ ஒன்று ஜெயிச்சிருவான். இதுதான் லாஜிக்கு. அப்போ இவங்க அந்த திருமணம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் பேசுகிறாங்க. திருமண பொருத்தத்தில் விதிகளும் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குமில்ல. திருமணத்தை ஒரு விதின்னு அதாவது ஒரு நல்லதுன்னு இருந்தால் ஒன்று கெட்டது இருக்குது. ஒரு ரோடு ஒன்று இப்படி நேராக செங்குத்தாக மேலே போகுது அப்படின்னா அடுத்தது ஒன்று பள்ளம் ஒன்று நம்மளுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இரவுன்னு ஒன்று வருது அப்படின்னா விடியும்னு ஒன்று இருக்கும். அப்போ திருமணத்தில் விதி என்ன, இந்த திருமண பொருத்தத்தில் விதி என்ன, தலையெழுத்து என்ன, விதி விலக்கு அதுக்கு என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை தான் அற்புதமாக சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஈஸ்வரி ராஜ் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய கருத்தரங்கத்துக்கு முதல் அழைப்பாளராக வந்திருக்காங்க. அவர்களுக்கு நம்ம பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்கலாம். கொஞ்சம் கைகளை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க. சந்தன மாலை ஃபோட்டோ எடுத்துரு கௌரி. சொல்லாமல் செய்ய மாட்டேங்கிறிய, சொல்லாமல் செய்யணும், அதுதான் கேமராமேனுக்கு அழகு. கையில் வச்சுக்கிட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? ஃபோட்டோ எடுத்து அவங்க இதில் போட்டு தான் ஃபோட்டோ எடுக்கணும். சரி, நீங்கள் பேசுங்க. குரு வாழ்க குருவே துணை. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் நிலைபெறும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி எனது குல தெய்வம் எங்கேயும் இல்லைங்க, இங்கே பக்கத்தில் தான் நைனாமலை வரதராஜ பெருமாள் அவர்களை வணங்கி எனது உபாசன தெய்வமான ஸ்ரீ லலிதாம்பிகையை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது அனைத்து குருமார்களையும் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். இந்த ஜோதிட கலையை கற்க வைத்த எனது கணவரையும் வணங்குகிறேன். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் வெளியில் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி எடுத்திருக்க தலைப்பையும் பார்த்தோன்னா திருமண பொருத்தமும் விதியும் விதி விலக்கும் தான். ஐயா அவர்கள் சொன்னாங்க, அதாவது கணவன் மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கிறப்ப இல்லை, இப்போ பெண்கள்லாம் வெளியில் போய் இப்போ மேடை ஏறி பேசுகிறதுக்கு இதெல்லாம் உறுதுணையாக பக்கபலமாக இருக்கிறது ஆண்கள், அதாவது அவங்கவுங்க கணவன்மார்கள் தான். அவங்களாம் எங்களை வழி நடத்த போய் தான் நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோம். அப்போ அவர்களையும் வணங்கி நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 10வது கருத்தரங்க மீட்டிங்கில் நான் கலந்துருந்தேன் ஈரோட்டில். அதுக்கடுத்து 25வது வெளியிலாவை ஐயா அவர்கள் பெரிய மாநாடாட்டமே நடத்தினாங்க. கருத்தரங்கத்தை பெரிய மாநாட்டம் நடத்தி எல்லா ஜோதிடர்களையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் நல்லா ஒரு உபசரித்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வழி நடத்தினாங்க. இப்போ 29வது கருத்தரங்கத்திற்கு நம்மளை அழைச்சிருக்காங்க. இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசிரியர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் சரவண பவ பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். சரி, இன்றைக்கி நான் எடுத்திருக்க தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்தில் விதியும் விதி விலக்குகளும். இப்போ ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிட்டாலே மற்ற காசு பணம் வீடு வண்டி வாகனம் இப்படி மற்ற எந்த இதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க. அதாவது ஒரு கூலி வேலை செஞ்சாலும் வீட்டில் கணவன் மனைவி நிம்மதியாக இருந்தாலே போதும். அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னன்னைக்கு சாப்பிட்டா கூட போதும். அவங்க குடும்பம் சிறப்பாக இருந்தாலே அவங்களுக்கு மற்ற பெரிய கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா கோடியாக இருந்தாலும் ஒரு சிலர் கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு ரூமில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. பேச்சுவார்த்தைங்கிறதே இல்லாமல் இருக்கும். பெரிய பங்களா வீடு மாலி எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ரூமில் இருப்பாங்க.
அப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த திருமண வாழ்க்கை மட்டும் சிறப்பாக ஒருத்தருக்கு அமைஞ்சிருச்சுனாலே கண்டிப்பாக அது வந்து இறைவன் கொடுத்த வரம்னே சொல்லலாம். சரி, இப்போ நம்ம திருமண பொருத்தத்தில் நம்ம எதெல்லாம் விதியாக எடுத்துக்கலாம், விதி விலக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நட்சத்திர பொருத்தம். அது நிறைய பேர் நிறைய மேடையில் பேசியிருப்பாங்க. அதுவும் முக்கியம், நட்சத்திர பொருத்தம் முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு சாதகமான நட்சத்திரம் 2, 4, 6, 8 இப்படி நட்சத்திரங்கள்லாம் 9 இந்த மாதிரி தாராபலன் உள்ள நட்சத்திரத்தை பெண் ராசியிலேருந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அவங்க திருமண வாழ்க்கை. மற்ற 10 பொருத்தம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் தெரிஞ்சதே சொல்லிக்கிறதுக்கு தெரியாத சொல்லலாம் அப்படிங்கிறத நான் வந்திருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருமண பொருத்தம் அப்படிங்கிறப்ப ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகத்தை நம்ம கையில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை எந்த திருக்கணிதமோ எதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுபடி ஜாதகத்தை கணிச்சுக்கணும். இப்போ ஏன்னா அதாவது திருமண பொருத்தங்கிறப்ப ஒவ்வொரு பொண்ணோ மாப்பிள்ளையோ வேறு வேறு ஊரில் பிறந்திருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஆற்காடு, ஒருத்தர் திருக்கணிதம், இப்படி வாக்கியம் இப்படி கணிச்சு அவங்கவுங்க ஊரில் எப்படி ஜோதிட முறையோ அப்படி அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் ஒரு இதை வந்து அந்த முறையில் வச்சுட்டு இன்னொரு இதை இந்த திருக்கணித முறையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பலன் பார்த்தா அது பொருந்தாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க உங்கள் கையில் கொடுக்குறப்போ 2 பேர் ஜாதகத்தையும் உங்களோட சாஃப்ட்வேரில் கணிச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போலாம் மொபைல் ஆப்பு நிறையா வந்துருச்சு. மொபைலே திருமண பொருத்தம் போட்டு அந்த நட்சத்திர பொருத்தத்தை காமிச்சிடாங்க. ஆனால் அது இல்லை நம்ம வேலை. இவ்வளோ சின்ன பிள்ளைங்க கூட நட்சத்திர பொருத்தம் பார்த்துருங்க. இத்தனை பொருத்தம் இதில் ஆப்பில் போட்டாலே வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் இருக்க கிரகங்கள் தான் முக்கியம். கிரகம் 7ஆம் பாவகம், திருமணத்துக்கு உண்டான பாவங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ தான் ஒரு திருமண பொருத்தம் ஒரு வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெறுவதற்கு நம்ம ஜோதிடர்களால் நம்மளால் வழி நடத்தணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேர் அந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் கணிச்சுக்கோங்க. மெயினாக வந்து இந்த வெறும் அதாவது இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நட்சத்திரத்தை மட்டும் கொடுத்து இந்த நட்சத்திரம் செட் ஆகுமான்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு யாருமே அதை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. நட்சத்திர பொருத்தம் முக்கியம். ஆனால் அவங்க அந்த நட்சத்திரமாக நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்க ஏதோ ஒரு நட்சத்திரத்தை சொல்லுவாங்க, நம்ம அது இது பொறுத்த இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க வருஷம் ஃபுல்லாக சேர்ந்து வாங்கணும் இல்லையா? அப்போ அவங்க டேட்டா பொறுத்து டயத்தை வாங்குங்க. அது இருந்தால் தான் நான் திருமண பொருத்தமே போடுவேன், இல்லாட்டி நான் போட மாட்டேன்னு சொல்லிடுங்க. நம்மளுக்கு கிளைண்ட் வரலன்னு பரவாயில்ல. ஆனால் அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அடுத்த வழி ஏதாவது கொடுக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிறதுக்கு நம்ம முறைப்படி ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறப்ப அவங்க டேட்டா பொறுத்து டைம் ஊர் மிக மிக முக்கியம். அதை வாங்கி நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கணிச்சு ஒரு A4 சீட்டோ இல்லை நீங்கள் லெட்ரு பேடோ ஏதோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லெட்ரு பேட் ஏதாச்சும் அடித்து வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு பெயர், பெண்ணு, ஆண், பெண்ணோட பெயர், ஆணோட பெயர், டேட்டா பர்த்து, டைம், பிறந்த ஊர் இதெல்லாமே எழுதுங்க. அடுத்து வயசு, மிக மிக முக்கியம் வயசு. அதாவது ஒரு நட்சத்திரத்தை மட்டும் சொல்கிறப்ப நீங்கள் எப்படி அவங்க வயசை கண்டுபிடிப்பீங்க? இந்த நட்சத்திரம் இதை நீங்கள் பொறுத்திருக்கான்னு பார்க்குறப்ப சின்ன குழந்தையோட நட்சத்திரத்தை கூட சொல்லலாம்ல. ஒரு 10 வயசு குழந்தை நட்சத்திரம் கூட சொல்லலாம். நம்மளுக்கு எப்படி தெரியும்? அப்போ டேட்டா பொறுத்து மிகவும் முக்கியம். அப்போ அவங்க வயசை கணிச்சு எழுதணும். ஏன்னா இப்போ ஆணை விட பெண்ணுக்கு 2 வயசு அதிகம், 3 வயசு அதிகம் உள்ள ஜாதகங்களும் வர்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க டேட்டா பொறுத்து தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு எத்தனை வயசுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவங்களோட வயசை போட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ராசி, மெயினாக ராசி அதிபதி எந்த ராசி, எந்த லக்னம், லக்னாதிபதி யார், ராசி அதிபதி யார், நட்சத்திரம் யார், நட்சத்திராதிபதி யார் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு விபரம் போட்டு ஆண், பெண், ஆண், பெண்ணில் இருந்தால் நம்ம நட்சத்திரத்தை எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு பெண், அப்புறம் ஆண், பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இதெல்லாமே எழுதிக்கோங்க. வயது, ராசி அதிபதி, லக்னம், லக்னாதிபதி, நட்சத்திரம், நட்சத்திராதிபதி, அடுத்து திசா புத்தி இதெல்லாமே வரிசையாக எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குற 10 பொருத்தம் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும்ல, அது பேசிக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தெரியாத விஷயங்களை நான் சொல்ல வந்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த 3 பொருத்தம் முக்கியம். அதாவது 5 பொருத்தம் முக்கியம்னு சொல்லுவேன். 10க்கு 5 இருந்தால் கூட போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா தினம், கணம், யோனி, ராசி, ரச்சு இந்த பொருத்தம் மிக மிக முக்கியம். இப்போ ஏன் யோனி பொருத்தம் அப்படிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒவ்வொரு யோனி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மிருகங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த யோனிங்கிறது தாம்பத்திய உறவு சொல்லக்கூடியது. அப்போது அங்கே ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த மிருகம் சம்மந்தப்பட்ட யோனியாக இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்ல தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் போகும். சரிங்களா? அதனால் மெயினாக இந்த பொருத்தம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்து என்ன? ராசி அம்சம் எழுதுங்க. அந்த பக்கம் ஆணோட ராசி அம்சத்தை எழுதுங்க.
அப்புறம் போடுங்க லக்னம் என்ன, இந்த லக்னம் என்ன, பெண்ணோட லக்னம் என்ன, அந்த ஆண் லக்னத்துக்கு எத்தனாவது லக்னமாக வருது, இந்த லக்னாதிபதி அந்த ஆணோட ஜாதத்துக்கு அந்த லக்னாதிபதிக்கு எத்தனாம் இடமாக அமைஞ்சிருக்காங்க, இதெல்லாமே நீங்கள் எழுதுங்க. ஃபஸ்ட்டு அதாவது 2, 4 திருமணத்துக்கு உண்டான பாவங்கள் எது எது அப்படின்னா 2, 4, 7, 8, 12. அப்போது இங்கே கீழே எழுதுங்க பெண் ஆண் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இதை சீட்டை அடித்து வச்சுட்டு இந்த பக்கம் பெண் இந்த பக்கம் ஆண் எழுதிக்கோங்க. 2, 4, 7, 8, 12 அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ இந்த பெண் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தால் 1 மார்க்கு, 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தால் 1 மார்க்கு, 7ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தால் 1 மார்க்கு, 8ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தால் 1 மார்க்கு, 12ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தால் 1 மார்க்கு. இதை போட்டுக்கோங்க. அதே போல் அங்கே ஆண் ஜாதகத்தையும் பாருங்கள், ரொம்ப ஈஸி. அதாவது லக்னம் என்ன, லக்னத்துக்கு 2ஆம் இடம் பாவகிரகம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். சனி பகவானோ ராகோ கேதோ செவ்வாயோ சூரியனோ இவங்க யாருனாலும் இருக்கணும் அல்லது பார்க்கணும். இப்போ நிறையா பேர் வந்து ஜாதகம் கொண்டு வரது என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு 7ஆம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, அதாவது 7, 8 கிரகம் எதுவும் இல்லை, இல்லை ராகு கேது செவ்வாயில் இல்லை, எங்கள் ஜாதகம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் 35 வயசாகி திருமணம் ஆக மாட்டுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்த சனி பகவான் பார்ப்பார், இல்லை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்ப்பார், இல்லை ராகு கேது பார்வை இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அந்த ஏதோ லக்னம் போட்டிருக்காங்க, அது வந்து 7ஆம் இடம் என்றப்ப 7, 8 எந்த கிரகம் இல்லை, எங்களுக்கு ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அந்த பார்வை பலன் இருக்குது கண்டிப்பாக. அந்த பாவ கிரகங்கள் பார்த்தாலும் மார்க் போடுங்க. அப்போ இந்த பக்கம் ஆண் எடுத்து எழுதுறீங்க, ஆண் டைம் 2ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்குதா அல்லது பார்க்குதா. இப்போ பொதுவாக நம்மளோட கிரகத்தோட பார்வை நம்ம எல்லாத்துக்குமே பேசிக் தெரிஞ்சது தான். அதாவது செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை, சனி பகவானுக்கு 3, 7, 11 பார்வை, ராகுக்கு எதுக்கு 3, 7, 11 பார்வை அப்படிங்கிறோம். அப்போ இந்த பார்வையெல்லாம் அங்கே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இதே ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் இந்த மாதிரி போடுறப்ப அந்த 5 பாவத்துலேயும் ஒன்று சம்மந்தம் ஈக்குவல் ஆகுதா, தோஷத்துக்கு தோஷம் சமம் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. இல்லையா ஆணை விட பெண்ணுக்கு தோஷம் அளவு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஓகே. பெண்ணுக்கு 5 அதை பெண்ணுக்கு 4 இடத்துல தோஷம், ஆணுக்கு 5 இடத்துல தோஷம் அப்படின்னா ஓகே. ஆனால் பெண்ணை விட ஆணுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குரு, இந்த பெண் ஜாதகத்தில் இருக்க குரு ஆண் ஜாதகத்தில் குருக்கு எண்ணிக்கையாக எண்ணுங்க. இப்போ சப்போஸ் மேசத்தில் குரு பெண் ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் சிம்மத்தில் குரு, அப்போ என்றப்ப 5, 9 வருதா ஓகே டிக் பண்ணிக்கோங்க. இதே 6, 8 வந்தால் வேண்டாம் இன்ட்டு பண்ணிக்கோங்க. 2, 12 இருந்தாலும் ஒரு மத்தியமம் தான். 7, 7 வந்தால் ஓகே. மெயினாக 6, 8 வரக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்னா 2, 12 வரக்கூடாது. அப்போ குருவுக்கு குரு எப்படி இருக்காங்க, குருவுக்கு ஏன் பார்க்குறோம், குழந்தைகளை பார்ப்போம். பொருளாதாரம் பெரும் பணத்துக்காரர்கள் குரு அப்படிங்கிறப்ப பொருளாதாரம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மெயினாக குழந்தை பொருளாதாரம் இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு குருவை வச்சு நம்ம பார்க்கணும். அடுத்து யார் பார்த்திங்கன்னா புதன். புதன்னா என்ன, பொதுவாகவே பேச்சுக்கு உண்டானவர் புதன். இப்போ புதனுக்கு புதன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெண் ஜாதகத்தில் இருக்க புதனுக்கும் ஆண் ஜாதகத்தில் இருக்க புதனுக்கும் எண்ணுங்க. 5, 9 மற்ற இதெல்லாம் வந்தால் ஓகே. 6, 8 அடுத்து 2, 12 இது மட்டும் வேண்டாம். 2, 12 கூட ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். 6, 8னா வேண்டாம். ஏன்னா புதன்னா வாக்கு அப்படிங்கிறப்போ 2 பேருமே ஈக்குவலாக பேசுவாங்க, அங்கே பிரச்சனை இருக்கும். அதனால் அந்த 6, 8 வராமல் பார்த்துக்கலாம். அடுத்து யார், சனி பகவான். இப்போ சனி பகவானாலே அவர் தான் தொழில்காரகன் ஆயுள்காரகன் எல்லாமே அவர் தான். சனி பகவான் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. 9 கிரகத்தில் அவர் தான் மெயின். அப்போ அந்த சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் எத்தனை எண்ணுங்க. அப்போ இதுவுமே 5, 9 ஓகே டிக் பண்ணிடுங்க. மற்ற 3 அதாவது 4, 10 இப்படி வந்தாலும் ஓகே, இதெல்லாமே போட்டுக்கோங்க. சரி, அடுத்து இப்போ ஆண் சூரியன் பெண் சந்திரன், அதாவது ஆண் ஜாதகத்தில் இருக்க சூரியன்லேருந்து பெண் ஜாதகத்தில் இருக்க சந்திரனுக்கு எண்ணுங்க. அது வந்து எதுக்காண்டி நம்ம ஆண் சூரியன் பெண் சந்திரனை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா உறவுகள் எப்படி, மாமனார் அந்த மாதிரி சம்மந்தி பொருத்தங்கிற மாதிரி அது எப்படி அவங்களுக்குள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து ஆண் சந்திரன் பெண் சூரியன் அதையும் பாருங்கள். இவங்களுக்குள்ள எத்தனை வருது, 6, 8 மட்டும் வேண்டாம் தவிர்த்துருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய், ஆண் செவ்வாய் பெண் சுக்கிரன், அதுவுமே 5, 9 தான் ஓகே. அவங்க எந்த நேரத்தில் சேர்ந்தே இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை டிக் பண்ணிடுங்க. அடுத்து ஆண் சுக்கிரன் பெண் செவ்வாய் இதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே நம்ம கிரக பொருத்தம். சொன்னது அதாவது 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரி இடத்துல தோஷங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது. அடுத்து கிரக பொருத்தம் இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம்,
நான் முதல்ல சொன்னேன், இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் எண்ணுங்க, எத்தனாவது லக்னமாக வருது, 6 8 வருதா, வேண்டாம், 5 9 வந்தால் சூப்பர், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து லக்னாதிபதி, இந்த லக்னாதிபதிக்கு அந்த லக்னாதிபதிக்கு எத்தனாம் இதாக வருது, அவங்க நின்ற இடத்துக்கு இவங்க நின்ற இடம். இப்போ மீன லக்னம், குரு மிதுனத்தில் இருக்கிறாரு. இப்போ துலா லக்னம் சுக்கிரன் அங்கேயே இருக்கிறாரு, அவர் இருந்து குருவிலேருந்து என்றப்போ 5ஆம் இடமாக வருதா, இதை ஓகே டிக் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதி 2ஆம் அதிபதி, இது இந்த பெண் ஜாதகத்தில் இருக்க 2ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் இருக்க 2ஆம் அதிபதிக்கு எத்தனை கடத்தில் இருக்கிறாரு அதையும் எழுதுங்க. ஏன்னா குடும்பம் தான், ஒரு குடும்பம் சிறப்பாக அமையிறது அந்த 2ஆம் அதிபதியோட வேலை. அப்போ அந்த குடும்பாதிபதி. அடுத்து சுகாதிபதி 4ஆம் அதிபதி. அப்போ அந்த சுகாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு சுகங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அந்த 4ஆம் வீடு. அப்போ அந்த 4ஆம் வீட்டுக்கு எண்ணுங்க, அதே போல் எழுதிக்கோங்க. அடுத்து பஞ்சமாதிபதினா குழந்தைக்குன்னு சொல்லுவோம், பூர்வீகம், இதெல்லாமே 5ஆம் இடம். அப்போ பஞ்சமாதிபதிக்கு எத்தனை அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து கலத்திராதிபதி 7ஆம் அதிபதி, இந்த பெண் ஜாதகத்துலேருந்து ஆண் ஜாதகத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, இந்த 7ஆம் அதிபதியும் அந்த 7ஆம் அதிபதியும் எத்தனை இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து பாக்கியாதிபதி, அப்போ அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறது பாக்கியாதிபதியோட, அவர் நல்லா இருந்தால் நம்மளுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். அப்போ அவர் இருக்க இடத்தையும் எழுதிக்கோங்க. அடுத்து கர்மாதிபதி 10ஆம் இடம் தான் தொழில். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாங்க இவங்க 2 பேர்த்துக்கு, அதையும் எழுதுங்க. அடுத்து லாபாதிபதி 11ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு. அடுத்து விரையாதிபதினு சொல்லுவோம், நம்ம 12ஆம் இடத்த பஞ்சனை அப்படிம்போம். அப்போ அந்த 12ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் அவங்களுக்குள்ளே பஞ்சனை தோஷம் இல்லை, நல்ல தாம்பத்தியம் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அதையும் எழுதணும். 12 பாவங்களும் முக்கியம்தான். இதில் மெயினாக குடும்பத்துக்குன்னு பார்க்குறப்ப இதெல்லாம் எடுத்து எழுதுங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய கஷ்டமே இல்லை. எண்ணி பார்க்குறப்ப 6 8 வந்தால் வேண்டாம். இப்போ இத்தனையில 6 8 வராமல் 1 2 இடத்துல, அதாவது 2 4 7 8 12 இதில் வராமல் இருந்தால் கூட ஓகே, மற்றதில் வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. மற்ற 6 8 எல்லா இதுலேயுமே 6 8 வரும்னு இல்லை, மற்ற இதெல்லாமே வரும். அப்படிங்கிறப்ப இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. இதெல்லாமே சிறப்பாக இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். நான்லாம் ஒரு 100 ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு 10 ஜாதகம் தான் பொறுத்திருக்குன்னு கொடுப்பேன். இதெல்லாம் பார்த்து அப்படிலாம் நான் பார்த்து கொடுத்து நிறைய பேர் திருமணமாகி அடுத்த வருஷமே குழந்தையாகி இன்றைக்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அந்த ஒரு ஜாதகம் 100ல் 1 ஜாதகம் பொருத்தம் போட்டால் போதும், நம்ம அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் போதும். பொறுத்த எல்லா ஜாதகத்துக்கும் போடுங்க, நம்மளால் அவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா சரி. ஏன்னா முடிஞ்சளவு 2 பேர் வாழ்க்கையை நம்ம நல்லா ஒரு ஆய்வு பண்ணி தான் நம்ம பொருத்தணும். சரி, அடுத்து ஆயுள் தோஷம். 2 பேர்த்துக்கும் ஆயுள் தோஷம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஆயுள் தோஷம்னா லக்னாதிபதியோட 8ஆம் அதிபதி பலம் குறைவாக இருக்கணும், லக்னாதிபதி வலுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து புணர்ப்பு தோஷம், 20 ஜாதகத்துலையும் புணர்ப்பு தோஷம் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா புணர்ப்பு தோஷம்னா சனிச்சந்திரன் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர பரிவர்த்தனை, இதெல்லாமே புணர்ப்பு தோஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து கலத்திர தோஷம், 7ஆம் அதிபதி 8ல் இல்லை 6ல் இதெல்லாமே இருக்குது. 7ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருக்குது, இதெல்லாமே கலத்திர தோஷம். இதெல்லாம் ஆணுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து தார தோஷம். இப்போ ஆணுக்கு 2 திருமணம், இப்போ 2 9 11 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலர் 9ஆம் இடம்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த 7ஆம் இடம் 9 11லாம் சம்மந்தப்பட்டிருக்குதா, இப்போ 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் பலமாக இருக்குதா, இதெல்லாமே தாரதோஷம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணணும். அடுத்து மாங்கல்ய தோஷம், பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் பலமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து புத்திர தோஷம், 2 பேர்த்துக்கும் 5ஆம் இடம் கெடாமல் இருக்குதா. பெண்களுக்கு 9ஆம் இடம் தான் குழந்தைன்னு சொல்கிறோம், இப்போ ஆண்களுக்கு 5ஆம் இடம் சொல்கிறோம். அப்போ அந்த இடத்த அதிபதி எப்படி இருக்கிறாரு, குரு எப்படி இருக்கிறாரு, 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குதா, பொதுவான 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குதா, குரு சிறப்பாக இருக்கான்னு பார்த்தாலே போதும். அடுத்து செவ்வாய் தோஷம், அதாவது 2 4 7 8 12 இதிலெல்லாம் செவ்வாய் இருந்தால் நம்ம செவ்வாய் தோஷம் தான் சொல்கிறோம். ஆனால் இதுக்கு விதிவிலக்கு இருக்குது. இப்போ ஆண் ஜாதகத்தில் செவ்வாய்னா 2 7 8ல் இருந்தால் செவ்வாய் தோஷம், பெண் ஜாதகத்தில் 4 8 12 இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த செவ்வாய் தோஷம் தாங்க பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா இப்போ கலத்திரக்காரகன் செவ்வாய் தான். அப்போ எந்த திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் செவ்வாய் தோஷம், அதனால தான் பிரச்சனை அப்படின்னு நிறையாவே சொல்கிறாங்க. இதில் பொருத்தம் பார்க்க வர்றவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, அதில் இல்லை, இதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இருக்க விதிவிலக்கு அதாவது பஞ்சாங்கத்தில் இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து கூட நான் அனுப்பிச்சிட்டேன். என்னோடய கிளைண்ட்டு ரெகுலராக நம்மள்கிட்ட பார்க்குறாங்க. அவங்க பையன் ஜாதகம், அதாவது விருச்சக லக்னம், லக்னத்தில் சந்திரன், 2ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ 2ஆம் இடத்துல ஆணுக்கு செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு விதி விலக்குன்னு இருக்குது. அதாவது பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க, நீங்கள் பாருங்கள். குரு வீட்டில் செவ்வாய் இருந்தாலும், குரு கூட சேர்ந்து இருந்தாலும்,
சுக்கிரனோட சேர்ந்துருந்தாலும் புதனோட சேர்ந்துருந்தாலும் செவ்வாய் தோஷம் பெருசாக வேலை செய்யாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த விதி விலக்கை நம்ம எடுத்து சொல்லி இப்போ பெண் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இல்லை, ஆண் ஜாதகத்தில் மற்ற எல்லா பொருத்தமே கரெக்டாக இருக்குது. இந்த செவ்வாய் தோஷம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க, செவ்வாய் இல்லை தான் நீங்கள் ஜெனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஜாதகம்னாலும் பார்த்துருப்பேன். இதில் நான் செலக்ட் பண்ணி எடுத்ததே ஒரு 10 ஜாதகம். அதுலேயும் அவங்க போய் இல்லை பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அதனால் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த பையன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டபுள் டிகிரி படித்து சொந்தமாக பிஸ்னஸ்ஸு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரே பையன், குடும்பம், நல்ல குடும்பம், வீடு வாசல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனாலும் நல்லா அவாய்ட் பண்ணுறாங்க. எது? இந்த செவ்வாய் தோஷம். அதாவது விதிகளை தான் பொதுமக்களுக்கு செவ்வாய் தோஷங்கிறத தான் புரிஞ்சிருப்பாங்க, ஆனால் அதோட விதி விலக்கே என்னன்னு தெரியாது. அப்போ செவ்வாய் வந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் அந்த செவ்வாய் தோசை வேலை செய்யாது, சுத்த ஜாதகத்தை கூட இணைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்லி வாய்ஸ் ரெக்கார்டு கூட போட்டு விட்டேன், ஆனால் இன்னும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இன்னும் அந்த பெண் வீட்டுக்காங்க சம்மதிக்க மாட்டாங்க. என்ன செவ்வாய் தோசை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன விதி விலக்கு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம தான் புரிய வைக்கணும். சரி, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுகேது தோஷம். இது 1, 2, 7, 8 எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த இடத்துல ராகுகேது இருந்தால் அதே அமைப்பு ஆண் ஜாதகத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான். சரி, இதுக்கு அடுத்து வந்து தோஷ சாமியம் இன்னொன்று போடுங்க. அதாவது லக்னம் எழுதிக்கோங்க, பெண்ணும் போட்டு லக்னம் 1, 2, 4, 8, 12 அப்படின்னு வரிசையாக எழுதிக்கோங்க. இப்போ வந்து அந்த இதே சொன்ன ஃபார்முலா தான். லக்னத்தில் எந்த பாவர் இருக்காங்களா இல்லை பார்வர் பார்க்குறாங்களா, அப்படி பார்த்தா அதுக்கு வந்து 1 மார்க்கு போட்டுக்கோங்க. இதே 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதெல்லாமே போடுங்க. ஒரு மார்க் வாங்கினா 5 மார்க்கு. அதுக்கு அடுத்து லக்னத்துக்கு அடுத்து சந்திரன். இப்போ நம்ம வந்து உடல் கடகன் சந்திரன் அப்படிங்கிறப்ப சந்திரனை வச்சு நம்ம மையமாக எடுக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த சந்திரன் இருக்கும் இடத்துல எந்த பாவகிரகம் இருப்பாங்களா இல்லை பார்க்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். அந்த சந்திரன் இருக்கிற இடத்துல 2ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இதிலலாம் பாவகிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் அதுக்கு மார்க்கு 3/4 மார்க்கு, 3/4 அப்படின்னு சொல்லி போட்டு வரிசையாக போட்டுருங்க. அதுக்கு அடுத்து சுக்கிரன் தான் பொது கலஸ்திரக்காரகன். அப்படிங்கிறப்ப சுக்கிரன் இருக்க இடம் பாவகிரகம் இருக்குதா பார்க்குதான்னு பாருங்கள். அப்போ அதுக்கு ஒரு 1/2 மார்க்கு இப்படியே போடுங்க. மொத்தம் டோட்டல் ஒரு 12, 11 இப்படி வரும். இதே ஆண் ஜாதகத்தில் இதே போல தான். லக்னம், சந்திரன், சுக்கிரன் இவங்களுக்கு நான் சொன்ன மார்க் மெத்தடை போட்டு டோட்டல் பண்ணி போடப்போ இப்போ பெண் ஜாதகத்தில் ஒரு 10 மார்க் வாங்கியிருக்கு, ஆண் ஜாதகத்தில் மொத்தம் டோட்டலாக 11 மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னா ஓகே பண்ணிடலாம். இப்போ பெண்ணை விட ஆணுக்கு அந்த தோஷம் வந்து கம்மியாக குறைவாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம ஓகே பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து புத்திர ஆய்வு. இதுவுமே பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு சேத்திர பலம் பார்க்கணும், ஆணுக்கு பீஜ பலம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாமே பார்த்து நம்ம இணைக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க ஜாதகம் நல்லாவே சிறப்பாக அமையும். சரிங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதாவது 7 விதிமுறையை நம்ம பார்த்துக்கோங்க. லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தோஷ சாமியம், லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி, யோகக்காரங்களின் நிலை இதெல்லாமே பார்க்கணும். 2வது மெயினாக இன்னொன்று, இருவருக்கும் நடக்கும் திசை வந்து நடப்பில் என்ன திசை இருக்குது. ஏன்னா அந்த தசாசந்தி வரும், அப்போ இருவருக்கும் நடப்பு திசை என்ன திசை, அப்புறம் பஞ்சன தோசை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து வந்து நான் சொன்னதான் லக்ன பொருத்தம், ஆயுள் பொருத்தம், ராசி பொருத்தம் இதெல்லாமே பார்த்து நம்ம இணைச்சாலே கண்டிப்பாக அந்த ஜாதகம் வந்து ஜெயிச்சிடும், நல்ல வாழ்க்கையில் ஒரு ஒத்துமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். சரிங்க, இப்போ வந்து சந்திரனை வச்சு ராசி பொருத்தை வச்சு பார்க்குறப்ப இந்த சந்திரன் இருக்கிறது தான் மிக மிக முக்கியம். ஏன்னா உடல், மனம், புத்தி இதுக்கெல்லாமே காரகரம் சந்திரன் தான். அப்போ இந்த திருமண பொருத்தம் பார்க்குறப்ப இந்த கணவன் மனைவி உடலால் பொருந்த வேண்டும், மனதால் இணைய வேண்டும், புத்தியால் வெற்றி அடைய வேண்டும். இதுக்கெல்லாம் காரகரகன் யார்? சந்திரன். அப்போ சந்திரன் வந்து அவங்க ஜாதகத்தில் நல்ல நிலைமையாக 2 பேர் ஜாதகத்தில் நல்ல நிலைமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ சந்திரன் நல்ல நிலைமைனா என்ன, இந்த சந்திரனுக்கும் அந்த சந்திரனுக்கும் ஆரட்டாக இருக்கக்கூடாது, சஷ்டாசகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் இதுக்கு ஒரு விதிவிலக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் ஜாதகத்தில் ராசி வந்து ஆண் வீட்டில் விழுந்தாலும்
ஆண் ஜாதகத்தில் ராசி பெண் வீட்டில் இருந்தாலும் இந்த சஷ்டாசக தோசை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம விதி விலக்கு எடுத்துக்கணும். அதுக்காண்டி சஷ்டாசகம் இருக்குன்னே சொல்லக்கூடாது. இதெல்லாமே விதி விலக்கு. அப்புறம் மனப்பொருத்தம். அப்போ எந்த ஒரு விஷயம்னாலும் மனம்தான் அதை யோசிக்கும், அடுத்தது தான் எண்ணங்களாக வெளிப்படும். அப்போ 2 பேர் ஜாதகத்திலும் இரு மனமும் ஒரு மனமாகி இணைந்து அவர்கள் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னா மனப்பொருத்தம் வேணும். இதுக்கு தான் சந்திரனை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. புத்தி பொருத்தம் அப்படி தான். ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறப்ப அதை ஏற்றுக்கக்கூடிய புத்தி அவங்களுக்கு இருக்கணும். அப்போ இதுவுமே புத்தி பொருத்தம்னா அதுவுமே சந்திரன் வச்சு தான். அப்போ உடல் மனம் புத்தி இதெல்லாமே சந்திரனை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறது. நீங்கள் லக்னத்தை வச்சும் பார்க்கணும், சந்திரனை வச்சும் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், 8ஆம் இடம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம், ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானம். இந்த இடங்கள்லாம் சிறப்பாக இருந்தாலே அவங்களுக்கு 100% நம்ம பொருத்தி கொடுத்துடலாம். சரிங்க. இப்போது அதுக்கு அடுத்து இப்போ பொருத்தம் பார்க்குறதுல இன்னும் நிறையா பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பக்கத்து வீடு, ஒரு ஏற்கனவே ஒரு பையன் ஒரு வீட்டில் பிறந்திருக்குன்னு வைங்க. அது ஒரு 2 வருஷம் கழிச்சோ ஒரு 5 வருஷம் கழிச்சோ அவங்க நண்பர்களாக பழகிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்போ அவங்க அந்த பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, என் பையனுக்கு உன் பொண்ணு தான், நிறையா நம்ம படத்துலலாம் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப என் பையனுக்கு உன் பொண்ணு தான் கொடுக்கணுன்னு அப்பையா அவங்க ஒரு சத்தியம் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. சத்தியங்கிறனால வாக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த வாக்கு ஏதாவது கொடுத்து அது இப்போ நடைமுறைக்கு வர்றப்ப நம்மள்ட்ட அவங்க 2 வீட்டுக்காரங்க ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னு வைங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே இப்போ எங்களுக்கு இப்போ என்ன ராசி என்ன நட்சத்திரம் எதுவும் இல்லை, நாங்கள் அப்போ வாக்கு கொடுத்துட்டோம். இதை நம்ம பொருத்தலாமா, இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாமானா எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வச்சான் தேவன் நன்று அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்க தான். நீங்கள் பொருத்தமே பார்த்து பொருத்தம் இல்லைன்னா சொல்ல வேணாம், ஓகே சொல்லிடுங்க. இதெல்லாமே நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம். அடுத்து அந்த தாய்மாமன் உறவு அதாவது தாய்மாமன் உறவில் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அண்ணன் பையன் இப்படி மாமா முறையுள்ள பையன் அப்போயே வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லிடணும். இன்னொன்று மெயினாக ஒரு இறக்கம் தருவாயில் ஒருத்தர் இப்போ ஒரு பொண்ணோட அம்மா ரொம்ப கண்டிஷன் சரியில்லை, அவங்க கடைசி ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்க பொண்ணை தனியாக விட்டுட்டு போக அவங்க ஒரு மனசு அவங்க ஆத்மா சாந்தியிடாத நிலைக்கு போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் கையை பிடிச்சி கொடுக்குறாங்க, என் பிள்ளைய நீ தான் கட்டணும், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன். அதுக்கெலாம் நம்ம பொருத்தமே பார்க்க தேவையில்லை. இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு அவங்க ஏற்கனவே பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு, நம்ம மாற்றலாம் வேண்டாம், ஓகே சொல்லிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம். இந்த காதல் திருமணத்துக்கு நாளை எத்தனை பேர் ஃபஸ்ட்டு அவங்க ஏதாவது நம்மளுக்குள்ள ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா காதல் திருமணமாக சிம்டம்ஸ் என்ன, ஜாமக்கோள் தான். நான் ஜாமக்கோள் தான் நிறைய மேடையில் பேசியிருக்கேன். எனக்கு ஜாமக்கோளுங்கிறது உயிர் மூச்சுனே சொல்லலாம். அப்படிங்கிறப்ப இந்த ஜாமக்கோள் பிரச்சனை அவங்க வர நேரத்துக்கு என்ன கேள்வி கேட்க வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். இல்லை இந்த திருமணம் இவங்களுக்கு விருப்ப திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாமக்கோள் வச்சு கெஸ் பண்ண முடியும். ஜாமக்கோளுங்கிறது அவங்க கேள்வி கேட்காம நம்ம கேள்வியை கண்டுபிடிக்கலாம். கேள்வி கேட்ட பிறகு அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதாவது இந்த ஜாமக்கோள் பிரச்சனைங்கிறது 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறும். இந்த ஆறுடமும் கவிப்பும் 5 நிமிஷத்துக்கு மாறும். உதயங்கிறது நம்ம லக்னம் 2 மணி நேரம், ஆனால் உதயங்கிறது 1 மணி நேரம். இப்போ இந்த இது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ ஒருத்தர் பிரச்சனை கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷத்தில் இன்னொருத்தங்க வர்றோன்னா நம்ம அந்த 2 மணி நேரம் லக்னத்தை வச்சே நம்ம சந்திரனை வச்சே நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா இந்த ஜாமக்கோள் பிரச்சனை 100% பலன் சொல்லும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிப்பும் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறுறதுனால 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த கட்டம் மாறி மாறி போகும். அப்போ நான் நிறைய ஜாமக்கோள் பிரச்சனை பார்த்துருக்கேன். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு விதமாக 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வர்றப்ப நம்மளுக்கு கிளைண்டே இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்துட்டாங்க வர்றாங்க அப்படின்னா ஒருத்தர் பார்த்துட்டு அடுத்தவங்க வர்றப்ப நம்ம ஒரு பிரச்சனை தட்டுறப்ப இந்த கேள்விக்கு தான் அவங்க வருவாங்க. இன்றைக்கி ஒன்றுமில்ல, காலையில் நான் பஸ்ஸை ஓட்டி இறங்குறேன், ஒரு கால் நான் இப்போ 2 மாதத்துக்கு போன மாதம் பேசின வீடியோ பார்த்துட்டு ஒரு கால் பண்ணுறாங்க, மேடம் நான் ஜாமக்கோள் பிரச்சனை பார்க்கணுன்னு தான் சொன்னாங்க. சரிங்க, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க என்ன கேள்விக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடிஞ்சு. ஒரு பெண் சம்மந்தப்பட்ட சார்ந்த இன்னும் அவங்களுக்கு திருமணம் ஆகலை, ஏன்னா உதயத்தை நோக்கி புதன் வராரு. அப்போ உதயத்தை நோக்கி புதன் வரப்போ திருமணத்தை பற்றி அவங்க கேள்வி இருக்கலாம், இன்னும் அவங்க திருமணம் ஆகலை அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடிஞ்சு. அடுத்த செகண்டே நான் ஃபோன் பண்ணேன், திருமணத்தை பற்றி அவங்க கேள்வியாக திருமணம் என்ன ஆகலை உங்களுக்கு அப்படிங்க, ஆமாம் அப்படின்ட்டாங்க. வேறு ஒன்றுமே அவங்க கேட்கல, அவங்க எனக்கு கேள்வி கேட்ட நேரத்தை வச்சு நான் பிரசனம் போட்டேன். இப்போலாம் நிறைய இப்போ செல்லுலாம் அந்த ஆப் வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப அந்த நான் லேப்டாப்லேயே ஜாமக்கோள் பிரச்சனை போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் செல்லுலேயே ஒரு ஆப் நம்ம போகிற இடத்துல ஏதாவது கேள்வி கேட்டால் வேணும்னு அந்த ஆப் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஜாமக்கோள் பிரச்சனை உடனடி தீர்வு, நிரந்தர தீர்வு இல்லை, உடனடி தீர்வு. ஒரு விஷயம் செய்ய போகிறதுக்கு
இந்த ஜாமக்கோல் பிரசனத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். நாங்களே எந்த ஒரு விஷயம் செய்தாலும் பிரசனம் பார்த்து தான் செய்கிறோம். ஆனால் இந்த நம்மளுக்கு நாமே பிரசனம் போடக்கூடாதுங்கிற விதி இருக்குது. ஆனால் அதை போட்டாலும் நெகட்டிவ் வந்தால் நம்மளால் ஏற்றுக்கணும். அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம பிரசனம் பார்க்கணும். ஏன்னா நான் நிறையா நம்மளுக்கே போட்டுக்கிறது, நானே சரி என்ன பண்ணிடும் செஞ்சிடலாமா அப்படின்னு செஞ்சு போன மாதம் கூட நான் இந்த இதை அனுபவித்தேன். என்னோடய அனுபவமே ஒருத்தர் கூட பார்ட்னர் போட்டு ஒரு இது செய்யலாமா அப்படின்னு சொல்லி என்னோடய கேள்வி நானே எனக்கு கேட்டேன். உதயாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் செய்யலான்னு. 7ஆம் இடத்துல குரு நீச்சம், கடக உதயம், உதயத்தில் சந்திரன் உதயத்தை நோக்கி வர்றாரு. விரைவாக செயல்படக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போ உதயத்தை நோக்கி வர்றாரு, சடனாக அதை ஆரம்பிக்க போகிறோம். அப்போ 7ஆம் இடத்துல குரு, அப்போ குரு எங்கன்னா இருக்கிறார், அது ஒரு உச்சபலமாக இருந்தால் பரவாயில்ல, நீச்சாங்க. அப்போ இது சரியில்லை. இதே 12ஆம் இடத்துல கவிப்பு, 12ஆம் அதிபதியே கவிக்குது. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது விரயம். அப்போ இந்த சேர்ந்தால் விரயம் ஆகும், அது பாம்பை கவிக்குது, அப்போ நெருக்கடி பிரச்சனை ஆகும் அப்படின்னு எல்லாமே மண்டைக்கு தெரியுது. இருந்தாலும் சரி, அதாவது நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், இப்போ போய் நம்ம எப்படி நம்ம காலை வாடுறது, நம்ம வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு நம்ம முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. அது இந்த ஜோதிட ஃபீல்டு இருந்துட்டு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு பிரச்சனை பார்த்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்தாலும் நான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை செஞ்சு ஒரே நாளில் முடிஞ்சு. அப்போ அந்த பிரச்சனத்தை நான் ஏற்றுந்தா எனக்கு கிட்டத்தட்ட 50,000 லாஸ் இல்லை. இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிட்டேன். சரி, அப்போ நம்மளும் அந்த பிரச்சனத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறத விட நம்ம அதை மதிக்கணும். மதிக்கணுங்கிறத விட நெகட்டிவாக வந்தால் நம்ம ஏற்றுக்கணும். அதுதான். இப்போ ஐயா கூட காலைல ஒரு பிரச்சனை போட்டார். நான் ஏன் டிகிரி கேட்டேன் அப்படின்னா, அதாவது அந்த கிரகங்களை டிகிரி வரையாக தான் நம்ம அடுக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த உதயத்தை நோக்கியோ இல்லை கவிப்பை நோக்கியோ எந்த கிரகம் டிகிரி வரையாக கடந்திருக்கா இல்லை நோக்கி வருதா. இப்போ உதயம் ஏன்னா உதயம் ஆருடங்கிறது முன்னுக்கு போகும். இந்த 9 கிரகங்களை அதாவது 9 கிரகத்தை 8 கிரகமாக வச்சுருவாங்க ஜாமக்கோலில். இந்த ராகு கேதுங்கிறத பாம்பாக்கி ஒரு கிரகமாக ஆக்கிடுவாங்க. அப்போ அவங்களாம் ரிவேர்ஸில் சுற்றுவாங்க. அப்போ இந்த கட்டத்துலேருந்து அந்த கட்டம் தாண்டுறாங்களா, இவங்களை கடந்துட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டிகிரி முக்கியம் ஜாமக்கோலில். ஏன்னா உதயத்தை கடந்த கிரகத்தை வச்சு நம்ம கடந்த நிகழ்ச்சியை சொல்லலாம். நடந்து போன இதுக்காண்டி அவங்க இப்படி லாஸ் ஆகி இவங்க வந்திருப்பாங்க, இல்லை இந்த விஷயத்துக்காண்டி நம்மளை பார்க்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறத உதயத்தை கடந்த கிரகத்தை வச்சு சொல்லலாம். உதயத்தை நோக்கி வர கிரகத்தை வச்சு இவங்க இதுக்காண்டி நம்மள்ட்ட கேட்க வருவாங்க. அப்போ அந்த டிகிரி முக்கியம். இப்போ உதயம் ஒரு 10 டிகிரி, உதயத்தை நோக்கி சந்திரன் ஒரு 11 டிகிரியில் வருவாங்க, அவங்களாம் பேக்கில் போக வேண்டிய கிரகம். அப்போ சந்திரன் உதயத்தை நோக்கி போகிறாரு, அப்போ அந்த செயல் வேகமாக நடக்க போகுது அப்படிங்கிறது தான். இப்போ உதயத்தை கடந்துட்டாரு அப்படின்னா அவங்க அது நடந்து முடிந்த செயல் அப்படி தான் அந்த டிகிரி மெயினாக முக்கியம். அப்போ அந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் அவர் போட்ட பிரசனம் சூப்பர். அதாவது அங்கே சுக்கிரன் உச்சத்தில் இருந்தார், கவிப்பில் கவிக்கலை. அதுதான் நான் டிகிரி கேட்டேன் உங்கள்கிட்ட, கவிப்பில் கவிக்கலை. சார் டைம் ஆகுதா? இது ஒன்று மட்டும் முடிச்சுட்டா. அதாவது நான் இது ஏன் சொல்கிறேன்னா, டிகிரி மெயினாக முக்கியம். பிரசனம் நம்ம ஒரு மெத்தட் படிக்கிறோம், அது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான். அந்த டிகிரி வேறையும் அந்த கிரகத்தை சுக்கிரன் கடந்துட்டார். கடந்து அவர் கவிக்கப்படுறது சனி பகவானும் இற கவிச்சார். அப்படிங்கிறப்போ அதனால தான் அந்த டிகிரி நான் கேட்டேன், மற்றபடி எதுவும் இல்லை. அப்போ சுக்கிரன்னா அந்த உதயம் மீன உதயம் வந்துச்சுங்களா, மீன உதயம் உதயத்துக்கு மிதுனத்துக்கு 5ஆம் இடம் துலாம் வீடு. அப்போ 5ஆம் இடம் தான் கலைகள் சொல்லக்கூடிய இடம். அந்த 5ஆம் அதிபதி சுக்கிரன் போய் உச்சத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப 10ஆம் இடத்துல இந்த பையன் இப்போ இன்ஜினியர் இது மாதிரி படித்தாலும் நாளைக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவன் சக்ஸஸ் வருவான் கலைத்துறையில். என்னோட பிரச்சனைப்படி இப்போ இவரோட பிரச்சனைப்படி 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த 5ஆம் இடம் அதிபதி போய் உச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிறதான். சாரி சார், நான் உங்களோட இது பண்ணுறதுக்காக, அதாவது டிகிரியை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த கிரகத்தை நோக்கி வருது அப்படிங்கிறதுக்கு தான் மெயின். அதுக்காண்டி தான் நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? இப்போ ஏன் இந்த ஜாமக்கோல் நான் பேசினேன் அப்படின்னா, திருமண பொருத்தத்தில் இந்த ஜாமக்கோல் மிக மிக முக்கியம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு திருமண பொருத்தம் போட்டோம், இப்போ மெயினாக பலன் கூட நம்ம சொல்லிடலாங்க. ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் எப்படியோ பலன் சொல்லிடுவோம். நம்ம சொல்கிற 10 பலனில் யார் சொன்னாலும் 2 பலன்கிறது ஒரு நெகட்டிவாக வரும், இல்லை தப்பாகவும் இருக்கலாம். அது யாருனாலும் சொல்ல முடியாது. அப்போது இப்போ ஒரு பொருத்தம் போகிறோம், இப்போ நம்மளுக்கே ஒரு மனக்குழப்பம் வரும். இதை பொருத்தலாமா வேண்டாமா, இது இப்படி இருக்குது, அது இப்போ வெறும் நட்சத்திரம் இத்தனைக்கு டிக்கு அதோட முடிஞ்சு போச்சு. நான் தான் இத்தனை விதிகள் பார்க்குறேன்னு சொல்கிறேனே. அப்போ நம்மளுக்கு நிறையா
குழப்பம் வரும். அப்போ குழப்பம் வரப்ப நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுறது, ஒரு ஜாமக்கோல் பார்த்துடலாம் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அப்போ ஜாமக்கோல் பார்த்துட்டு அவங்களுக்கு பொருத்தம் இருக்குதா இல்லையா அதை வச்சு நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா அந்த நேரம் பிரபஞ்சம் நம்மளுக்கு அதை செய்ய வைக்கும். அப்படிங்கிறப்ப ஜாமக்கோல் பார்த்தா 7ஆம் இடத்துல கவிப்பு வந்தாலோ, உதயத்தில் கவிப்பு வந்தாலோ, இல்லை 6 இடத்துல கவிப்பு வந்தாலோ, இப்போ இந்த உதயம் 6 அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, உதயத்தை நோக்கி வர கிரகத்தை, 6 இடத்தை நோக்கி கிரகத்தை, இல்லை உதயம் 6 எத்தனாம் பாவத்தில் இருக்குது, கவிப்பு எந்த பாவத்தை கவிக்குது, எந்த கிரகத்தை கவிக்குது, இதெல்லாம் வச்சு நம்ம பலன் எடுக்கணும். அப்போ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட நான் பேசுகிற டாபிக் திருமணம் தான். திருமணத்துக்காண்டி நான் ஜாமக்கோல் பிரச்சனை சொல்கிறேன். திருமண விஷயம் பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் அந்த ஜாமக்கோல் ஃபைனலாக முடிவெடுக்க நிறைய முடிவெடுத்து நம்ம பொருத்தம் பார்த்து கொடுத்துருவோம். நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கிறப்போ அப்போ ஃபைனலாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இந்த ஜாமக்கோல் பிரச்சனை எனக்கு மிக மிக சப்போர்ட் செய்யுது, எனக்கு சப்போர்ட் செய்யுது. சரிங்களா? சொன்னீங்கல்ல, அதில் வந்து இப்போ ஜாதகம் பொருத்தமே இல்லாமல் இருந்தாலும் சின்ன வயசுல சொந்தத்துக்குள்ள பேசி நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் சார், பேசி நிச்சயமானதுக்கு இன்றைக்கி பொருத்தமே போட வேண்டாம், ஜாமக்கோல்லாம் பார்க்க வேண்டாம், அவங்களுக்கு நீங்கள் பொருந்திக்கோங்கன்றங்க, பொருத்தம் போட்டுருங்க. அதாவது பொருத்தம் நீங்கள் போட வேண்டாம், நீங்கள் முடிச்சு வைங்கன்னு சொல்லிடுங்க. ஜாதகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் பேசி நான் ஒரு 5 விதிகள் சொன்னேன்னு இல்லையா, அது காதல் திருமணம், கர்ப்ப நிச்சய திருமணம், அந்த பெரியோர்கள் பேசின திருமணம், அதாவது இறக்கும் தருவாயில் சொன்ன திருமணம், இதில் தெய்வ நிச்சயம், ஒரு கோயில் குலதெய்வ கோயிலில் போய் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த நேரம் இந்த பொண்ணுக்கு தான் என் பையன் அப்படின்னு ஒரு வாக்கு பெரியவங்க வாக்கு கொடுத்துறாங்க இல்லையா. ஏன்னா குலதெய்வ கோயிலுங்கிறது நம்ம முன்னோர்கள் நம்மளோட குலம் எல்லாமே வந்து போன இடம். அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு அதை பேச வைக்குது பிரபஞ்சம், அந்த தெய்வம் அங்கே பேச வைக்குது. அந்த நேரம் அவங்க வாக்கு கொடுத்துட்றாங்க என் பையனுக்கு தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் மாற்றாதீங்க, அதுக்கு நீங்கள் பொருத்தமே பார்க்காதீங்க. இவ்வளோ பொருத்தம் பார்க்க சொல்கிறேன் நான், அந்த 5க்கு மட்டும் நீங்கள் பொருத்தமே பார்க்காதீங்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க. அதான் சொல்கிறேன், இந்த ஜாமக்கோல் பிரசனத்தை வச்சு அவங்க சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும். காதல் திருமணமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், தெய்வ நிச்சய திருமணமா இதெல்லாமே தெரியும். இல்லையா நீங்களே ஓப்பனாக கேட்டுருங்க, இது பொண்ணு சொந்தமா இல்லை புரோக்கர் மூலயமா. நீங்கள் இப்போல்லாம் நிறையா ஆன்லைனில் புரோக்கர் மூலயமா தான் வர்றாங்க, அப்படியான்னு கேட்டுக்கோங்க. இல்லை காதல் திருமணமா, பையன் பொண்ணெல்லாம் வந்தால் காதல் திருமணத்துக்கு மெயினாக வருவாங்க, நிறைய ஏன்ட்டா அந்த மாதிரிலாம் வர்றாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டால் நான் ஒன்று நம்மளுக்கு ஃபீஸ் தான் முக்கியம், நம்ம வாங்க மாட்டோம். காதல் திருமணமா போய் பண்ணிக்கோங்க, நான் பொருத்தமே பார்க்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிடுவேன் நான். அந்த இதுக்கெலாம் நீங்கள் பொருத்தம் பார்க்க தேவையில்லை. அவங்க வீதியை நம்ம மாற்ற முடியாது சார். சார் எந்த ஜோதிடனாரோ அவங்க பொருத்தம் பார்க்க வரப்ப அந்த பிரபஞ்சம் யாரானாலும் என்ன சொல்ல வைக்குதோ அதை தான் சொல்லுவாங்க. இத்தனை பொருத்தம் பார்த்தும் சக்ஸஸ் ஆகிற ஜாதகமும் இருக்குது, தோல்வியில் முடிகிற ஜாதகம் இருக்குது. அது அவங்கவுங்க தலைவிதி. ஆனால் நம்ம சொல்கிற கடமை. ஆனால் நம்ம சொல்லுவோம், நான் சொல்லியிருக்கேன் இந்த ஜாதகம் பொருந்தாது நீங்கள் போட வேண்டாம் அப்படி நான் சொல்லி அவங்க கேட்காம திருமணம் பண்ணி கரெக்டாக 1.5 மாதம் கூட அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இல்லை, திரும்பி வந்துட்டாங்க. திருப்பி அந்த பொண்ணோட சேர்ந்து என்கிட்ட பார்க்க வராங்க. அப்போ நான் ஜாமக்கோல் பிரச்சனை பார்க்குறேன், 2ஆம் இடத்துல கவிப்பு, இந்த பொண்ணு குடும்பத்தை விட்டு வந்துருச்சு அப்படின்னு நானே கேட்குறேன். கல்யாணம் முடிச்சு 2 மாதத்தில் என்னை தேடி வர்றாங்கன்னா அப்போ நான் வந்து அவங்க கல்யாணம் முடிச்ச பொண்ணு 2 மாதம் வருவாங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ நான் வர்றப்ப அந்த பிரச்சனை பார்க்குறேன், 2ஆம் இடத்துல கவிப்பு, அங்கே சுக்கிரன்னு போய் செவ்வாயும் நீச்சம், பெண்ணுக்கு வந்து கலசரக்காரகன் செவ்வாய், அந்த செவ்வாயை போய் நீச்சமாகிறாரு. அப்போ இந்த பொண்ணு திருமண வாழ்க்கையிலேருந்து வந்துருச்சு அவங்க அம்மா வீட்டுக்குன்னு சொல்லி நானே கேட்குறேன். ஆமானாங்க, அதுக்காண்டி தான் அவங்க வந்தாங்க. ஏன் அப்போ அவங்க என்கிட்ட பார்த்து நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க மறுபடியும் இந்த ஆப்பு மூலயமா இத்தனை பொருத்தம் இருக்குது, செவ்வாய்க்கு செவ்வாய் இருக்குது, ராய்க்கு எதுக்கு ராகு இருக்குது, பொருத்திக்கலாம் அப்படின்னு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க தான். அங்கே 7ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை. இதை வச்சு இந்த ஆப் மூலயமா அவங்களே பார்த்துருக்கலாம், பார்த்து அவங்க திரும்பி பிரிஞ்சு வந்திருக்கலாம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஃபைனலாக எனக்கு குழப்பம் வர்றப்ப இது பொருத்தலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பறப்ப நான் இந்த ஜாமக்கோல் பிரசனை வந்து ஒரு நல்ல எனக்கு ரிசல்ட் கொடுக்குது. அந்த ஜாமக்கோல் பிரசனை உதயத்தில் கவிப்பு இருந்தால் அந்த பெண் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அதாவது பெண் 7ஆம் இடத்துல 6 இடத்துல கவிப்பு இருந்தால் பெண் வீட்டுக்காரங்க அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை 7ஆம் இடத்துல கவிப்பு சம்மந்தப்பட்டாலோ, 7ஆம் அதிபதி கவிப்பு சம்மந்தப்பட்டாலோ, இல்லை காரகிரகம் சுக்கிரனோ செவ்வாயோ கவிப்பு சம்மந்தப்பட்டாலோ அந்த திருமணம் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாமக்கோல் பிரச்சனை வச்சும் பார்க்கலாம். நான் பேசுகிற திருமணம் பொறுத்தா இதுக்கு அது சப்போர்ட் பண்ணும், ஒன்றுக்கு ஒன்று ஒரு லிங்க் தான். இதை பார்த்து முடிச்சுட்டு நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அதுவும் எனக்கு உதவி பண்ணுது. இதுபோல் எனக்கு பேச வாய்ப்படுத்த பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு எனது நன்றிகள். என் பேச்ச இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டவங்களுக்கு அனைவருக்கும் எனது நன்றிகள். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.